ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நீதானே என் காதல் கதையில் ரிஷியோட லைஃப்பில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? எனக்கு மேம் காலேஜுக்கு வராத அந்த நாள் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியும் அங்கே இங்கே போகும்போது பார்த்துருவேன், ஆனால் அன்னைக்கு பார்க்கவே முடியலை அப்படிங்கிறது எனக்குள்ள ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களோட ஃபேஸை பார்த்ததும் அந்த நாளே எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அது நடக்கலை. ஏன், எதனால் மேம் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? காலேஜுக்கு வந்து ஒரு 6 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அடுத்த வேலைக்கு போகணுமா என்ன? இங்கே ஏன் அவங்களுக்கு பிடிக்கல, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அங்கேருந்து வீட்டுக்குமே போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அதே யோசனை தான். மேம் நாளைக்காச்சும் காலேஜுக்கு வருவாங்களா? இல்லைன்னா அவங்க இன்டர்வியூக்கு போனாங்களே அந்த வேலை கிடைச்சிருக்குமோ? ஒரு வேளை போயிடுவாங்களோ? அவ்வளோதானா? இனி நம்ம பார்க்க முடியாதா? நமக்குள்ள இந்த ஃபீலு அது அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள 1000 யோசனைகள் என் மண்டைக்குள்ள அப்படி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை என்னால் நிறுத்த முடியலை. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி என்னோட நினப்பு ஃபுல்லாக அப்படியே தான் இருந்துச்சு. அடுத்த நாளுமே ஆச்சு. காலேஜ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பஸ்ஸில் போனதும் மேம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்த எனக்கு அப்படி ஒரு நிம்மதி. மேம் வந்திருந்தாங்க. ஆனால் தனியாக ஒரு சீட்டில் மட்டும் இருந்தாங்க. கூட அவங்களோட ஃப்ரெண்டு வரல. எனக்கு அவங்க எதுக்கு? மேமை பார்த்துட்டோம், அவங்க வந்திருக்காங்க, அது போதும் எனக்கு. அவங்க ஃபேஸை பார்த்த உடனே அப்படி ஒரு நிம்மதி மனசுக்குள்ள. மேம் எப்படியோ ஒரு வழியாக காலேஜுக்குமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அங்கே இருந்து காலேஜுக்குமே போனேன். மேம் தான் வந்துட்டாங்களே, இப்போ ரொம்பவே ஜாலியாக இருந்தது. பல்ல காட்டிக்கிட்டே போனேன். ஃப்ரெண்ட்ஸு பார்த்ததும் கேட்டாங்க, என்ன இன்னைக்கு உன்னோட மேம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பல்ல காட்டிட்டு இருக்கிறியா என்ன? தெரியண்டி, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுமே கலாச்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படின்னு நானுமே சொன்னேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மேம் கொஞ்சம் சோகமாகவே இருந்தாங்க. நானுமே மேம் கிட்ட போயிட்டு பேசினேன். எதுக்காக மேம் சோகமாக இருக்கீங்க? ஃப்ரெண்டு இல்லைன்னா என்ன, இங்கே நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, ஏன் நீங்கள் சோகமாக இருக்கீங்க? ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பேசினேன். ஆனால் மேம் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அவங்க வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஹால் டிக்கெட்டுமே கொடுத்து எக்ஸாம் லீவுமே விட்டாங்க. இனி எக்ஸாமுக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லியுமே அனுப்பிட்டாங்க. அப்படி சொல்லவும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இந்த 1 மந்த்து மறுபடியும் மேமை பார்க்க முடியாதே, என்ன பண்ண போகிறோம்? எக்ஸாமுக்கு வரும், பட் அன்னைக்கும் ஹால் கவனிக்கிறதுக்கு மேம் வரமாட்டாங்க. அவங்க வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போவாங்க, நம்மளுக்கு வரமாட்டாங்க. காலேஜ் பஸ்ஸும் கிடையாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இந்த 1 மந்த்து எப்படி போக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தோடு அன்னைக்கு காலேஜில் இருந்து வீட்டுக்குமே போனேன். மேம் கிட்ட சின்னதாக ஒரு டாட்டா சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போனேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த 1 மந்த்து தான், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எக்ஸாமை நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நல்லா படித்து எக்ஸாமும் எழுதிக்கிட்டே இருந்தேன். இன்னொரு பக்கம் மேமையும் கொஞ்சமே மிஸ் பண்ணேன். மேம்க்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணலாமா, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸுமே வச்சேன். அதையுமே மேம் பார்க்குறதே கிடையாது. வேற வழி கிடையாது. இந்த 1 மந்த்து இப்படியே தான் போகும்னு சொல்லிட்டு என்னைக்கு மறுபடியும் காலேஜ் ரீஓப்பன் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காலேஜ் ரீஓப்பன் ஆகிற நாளுமே வந்தது. நான் 8 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நேரம் போய்கிட்டே இருந்துச்சு. பஸ்ஸு வழக்கம் போல் லேட்டாக வந்துச்சு. பஸ்ஸில் ஏறவும் மேம் எங்கே இருக்காங்க, அவங்க வந்திருப்பாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எல்லாமே தேடினேன். நினச்ச மாதிரியே மேமும் வந்திருந்தாங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். மேம் இன்னுமே ரொம்பவே அழகாக இருந்தாங்க. தெரியல, 1 மந்த் கழித்து பார்க்கறதுனால என்னோட கண்ணுக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் வழக்கத்தை விட இன்னும் அப்படி அதிகமாக அழகா பிரைட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க. நான் அப்படியே 2 நிமிஷம் அவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டு என்னோட சீட்டுக்குமே போனேன். அங்கேருந்து காலேஜுமே வந்தது. வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அரட்டை தான். 1 மாதம் கழித்து மறுபடியும் மீட் பண்ணுறோம்ல, எல்லாருக்கிட்டையுமே நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு, ஆமாம் இந்த டைமு நமக்கு என்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது, நமக்கு யாரெல்லாம் கிளாஸ் எடுக்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
அப்போ எங்களுக்கு டைம் டேபிளுமே கொடுத்தாங்க. அதை செக் பண்ணி பார்த்தோம். எந்தெந்த மேம்லாம் நமக்கு கிளாஸ் எடுக்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே செக் பண்ணி பார்க்கும்போது, அப்போ ஒரு பயங்கர அதிர்ச்சி. அது என்னன்னு பார்த்தா, எங்களுக்கு ஒரு பேப்பருக்கு சுகன் மேம்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூலில் எழுதியிருந்தாங்க. அத பார்த்ததும் ஒரு பக்கம் ஷாக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷம். இது சுக்கன் மேமா? நம்ம கிளாஸுக்கு கிளாஸ் எடுக்க வரப்போறாங்களா? ஒரு பீரியடு அந்த 1 ஹவரு நம்ம கிளாஸுக்கு வரப்போறாங்களா? நம்ம அவங்கள இனி டெய்லி பார்க்க போறோமா? அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அப்படின்னா, இன்னைக்கு சுகன் மேம் கிளாஸ் இருக்கா? எங்க? எங்க இருக்கு? எத்தனாவது ஹவர் இருக்கு? எந்த பீரியடுக்கு வருவாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூலையுமே பார்த்தா இன்னைக்குமே இருந்துச்சு. 3 பீரியடு மேம் கிளாஸுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரொம்ப சந்தோஷம். அப்படி பல்ல காட்டிட்டே இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்குமே எல்லாருக்குமே சந்தோஷம் தான். ஏய்! என்னடா இது நம்ம கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல சுகன் மேம் கிளாஸுக்கு வராங்க. அவங்க ஒரு பக்கம் நல்லா கிளாஸ் எடுப்பாங்க. புரியிற மாதிரி எடுப்பாங்க. அது இன்னொரு பக்கம் மேம் அப்படியே சைட் அடிக்கலாம். 2 இன் 1 தான். ஸோ மேம் கிளாஸுக்கு வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு 2 ஹவரு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்போ 3 ஹவர் வரும்? மேம எப்போ பார்க்கலாம்? இவங்க வேற போய் தொலைய மாட்டேங்கிறாங்களே! ஒரே போரிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பிரேக்குக்கு அப்புறம் மேமோட கிளாஸுமே வந்தது. மேம் வழக்கம் போல அப்படி அவ்வளோ அழகா ஜாலியா அப்படி நடந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே கிளாஸு. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப ஜாலியா சூப்பரா அப்படி நடந்து வந்தாங்க. அவங்க நடந்து வரும்போது எப்பவுமே அந்த முந்தானி அப்படி அழகா ஆடி அசையும். நல்லாருக்கும். அந்த சுருட்ட முடி, அந்த கர்லிங் ஹேர் இருக்கு. அது இன்னும் அழகா இருக்கும். முன்னாடி வந்து நின்னாங்க. நான் வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பெஞ்சில ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்துருப்பேன். என் பக்கத்துல தான் வந்து நின்னு பேசுனாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இந்த சப்ஜெக்ட் இந்த செமஸ்டர் ஃபுல்லா உங்களுக்கு நான் தான் எடுக்க போறேன். எல்லாருமே நல்லா படிக்கணும், நல்லா ரிசல்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேவே நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சப்ஜெக்ட்டோட இன்ட்ரோ என்ன அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு சாக் பீஸ எடுத்துக்கிட்டு, அந்த போர்டு பக்கம் போயிட்டு நின்னு கிளாஸையுமே எடுக்க ஆரம்பிச்சாங்க. கிளாஸ் அப்படி ஒரு அமைதி. அமைதின்னா அமைதி, அப்படி ஒரு அமைதி. எல்லாம் அப்படி மேம் கிளாஸ் எடுக்கிறத பார்க்குறாங்களா? இல்லன்னா மேம பார்க்குறாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு அமைதியா பின் ட்ராப் சைலண்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு அமைதியா இருந்துச்சு. என்னடா இது! வழக்கமா நம்ம கிளாஸ்ல எப்பவும் ஒரு சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தக்கட மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். மேம் வந்து திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு என்னன்னா வழக்கத்துக்கு மாறா இந்த அளவுக்கு ஒரு அமைதியா? எல்லாரும் அவ்ளோ நல்ல புள்ளைங்களாயிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு அவ்ளோ டவுட் இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் அதான் சொன்னேன்ல கிளாஸ கவனிக்கிறாங்களா? இல்லன்னா மிஸ்ஸ பார்க்குறாங்களா? அப்படின்னு தெரியல. நானும் பார்த்தேன். எல்லாம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அப்படி அவ்வளோரோட ஃபோக்கஸும் அப்படி மேம் பக்கம் தான் இருந்துச்சு. மேம் அப்போ அந்த சாக் பீஸ் எடுத்து அந்த போர்டில் அப்படி எழுதி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி எழுதும்போது அந்த சாக் பீஸ் அப்படி சின்னதா உடைஞ்சு கீழே விழுமா அத்தனை பேரும் ஓடி போய் எடுத்து கொடுக்கறதுக்காக போனாங்க. மேம் இந்தாங்க பிடிங்க மேம், நீங்க கீழே போட்டுட்டீங்க, இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் போய் நிக்கிறாங்க. ஆனா இங்க நான் என்ன பண்றேன், நான் இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். டேய்! ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிடா! நான் இங்க இருக்கேன்டா. நீங்க எல்லாரும் ஏன்டா இவ்ளோ முந்திரி கொட்டையா நிக்கிறீங்க? அப்படின்னு எனக்கு தோணுச்சு. விட்டா இவங்க எல்லாரும் கரெக்ட் பண்ணிருவாங்க போலயே மேமு. நமக்கு இந்த டைம் ஹெவி காம்படிஷன் இருக்கு. ஸோ நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு நானுமே நினச்சுக்கிட்டேன். இவங்கள திருத்த முடியாது. ஸோ நம்ம தான் ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கோன்னு தான் பேர். பட் எதுக்கும் லாய்க்கு இல்லை போலயே அப்படின்னு நினச்சேன். மேம் மறுபடியும் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் அப்படியே மேமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கிளாஸும் ஓரளவு நல்லா போச்சு. அந்த 1 ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு அப்படி போச்சு. மேம் ஓகே இன்னைக்கு கிளாஸுமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸுமே எடுத்து சைன் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மேம் போனதும் அவங்க யூஸ் பண்ண அந்த குட்டி குட்டி சாக் பீஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே மேமோட ஞாபகமாக அப்படி பத்திரமா எடுத்து என்னோட பேக்கில் வச்சுக்கிட்டேன். யாருக்கும் தெரியாமல் அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இனி நம்ம டெய்லி மேம் கிளாஸுக்கு வர போகிறாங்க, டெய்லி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேம் வரும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று கொண்டு வர ஆரம்பித்தேன். மேம்க்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து கொடுப்பேன். மேம் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால சரி ஓகே ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேம்மே எடுத்து சாப்பிடுவாங்க.
அவங்க அப்படி சாப்பிட்ற அழக கூட அப்படி நெறைய நாள் பார்த்து ரசிச்சிருக்கேன். அதுவுமே அழகா மெதுவா எடுத்து அப்படி பொறுமையா மென்னு அவ்வளோ அழகா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள், "மேம் உங்க தலையிலேருந்து இந்த பூ கீழ விழுந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவ எடுத்து குடுத்தேன். மேம் சொன்னாங்க, "என்னம்மா சொல்ற? நான் தான் இன்னைக்கு பூவையே வச்சுட்டு வரலையே! அப்புறம் எப்படி அது கீழ விழுந்திருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னாங்க. அது எனக்கும் தெரியும். மேம் இந்தாங்க பூ வச்சுக்கோங்கன்னு சொன்னா அவங்க வாங்கிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். வேற எப்படி நான் குடுக்குறதுன்னு சொல்லிட்டு நானுமே அப்படி ஒரு பிட்ட போட்டு போய் குடுத்தேன். அப்பவும் நோஸ்கட்டு தான். சரி ஓகே. இது தெரிஞ்சது தான். வழக்கம் போல நடக்கிறது தான். இதில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னுமே அட்டெண்டன்ஸ சைன் வாங்குறதுக்கு ஸ்டாஃப் ரூம் போறது, ஏதோ ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாஃப் ரூம் போவேன். மேம் பக்கத்துல போயிட்டு உரசிக்கிட்டு, அவங்க மூச்சு காத்து என் மேல அப்படி படுற மாதிரி, அவ்வளோ க்ளோஸ்டா போயிட்டு வருவேன். அப்போ மேமுக்கு சின்னதா டவுட் வரும். அவங்க உடனே அப்படியே 2 ஸ்டெப் அப்படி தள்ளி நிப்பாங்க. "என்னம்மா? என்ன வேணும் உனக்கு? என்ன பண்ற?" அப்படின்னு கொஞ்சம் கோவமா அப்படி கேட்கவும், நான் உடனே மூஞ்ச அப்படி பாவம் போல அப்படி குழந்த மாதிரி வச்சுப்பேன். "என்ன மேம் சொல்றீங்க? என்ன?" அப்படின்னு கேட்கவும் என்னோட ஃபேஸ் ரியாக்ஷனே அப்படியே மாத்திருவேன். உடனே அத பார்த்துட்டு மேமும், "இல்லம்மா, ஒண்ணும் இல்ல நீ கெளம்பு" அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுப்பிட்டுருவாங்க. அப்படியே ரொம்ப ஜாலியா போச்சு. மேம் டெய்லி ஒரு கிளாஸுக்காச்சும் வந்துருவாங்க. அவங்க சப்ஜெக்ட்ட மட்டும் அப்படி தனியா இன்னுமே அதிகமா எடுத்து படிக்கிறது. அவங்க சப்ஜெக்ட்ல நெறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பேன். மேம் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அவங்க கிட்ட டவுட் கேட்கறது, இன்னுமே நல்லா அந்த சப்ஜெக்ட்ட மட்டும் இன்னுமே அதிகமா படிச்சேன். சைட் அடிக்கிறது இன்னொரு பக்கம், படிக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2மே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ்ல ஒரு காம்படிஷன் இருந்தது. எங்க காலேஜ்ல இருந்த பசங்க இன்னொரு காலேஜுக்குமே போறாங்க. அத கூப்பிட்டுட்டு போறது யாருன்னா சுகன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு நியூஸையுமே நான் கேள்விப்பட்டேன். அத கேள்விப்பட்டதுக்கப்புறம் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? சுகன் மேம் போறாங்க. ஸோ நம்மளும் கூட எப்படியாச்சும் போகணும். இதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரே வழி நம்ம ஹெச்ஓடி சார் தான். அவர்கிட்ட சொன்னா இது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹெச்ஓடி சார பார்த்து பேசினேன். "சார், இந்த மாதிரி பசங்க ஒரு காம்படிஷன் போறாங்க. அதுக்கு நானுமே வரட்டா? என்னையுமே கூப்பிட்டுட்டு போங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் கிட்ட நானுமே சொன்னேன். நான் சொன்ன உடனே அவர் என்ன நெனச்சாரோ தெரியல. நேரா சுகன் மேம் கிட்ட கூப்பிட்டுட்டு போய் மேம் கிட்ட சொன்னாங்க. "நீங்க காம்படிஷனுக்கு பசங்கள இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போறீங்கல்ல, அதுல ரிஷியையும் சேர்த்துக்கோங்க. அவளையும் கூப்பிட்டுட்டு போங்க. எனக்கு தெரியும் பட் இதுல அவளுக்கு நாலேட்ஜ் இல்லன்னிட்டு. பட் இங்கிலீஷ் நல்லா பேசுவா. அவளையும் கூப்பிட்டுட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்டயுமே சொன்னாங்க. மேமும் ஹெச்ஓடி சார் சொல்லிட்டாரு, சரி ஓகே அப்படின்னு மேடமுமே சொன்னாங்க. அப்போ ஹெச்ஓடி சார் சொன்னாரு, "பசங்க எல்லாருமே டைரக்ட்டா அங்க இருக்கிற கோயம்புத்தூர் காலேஜுக்கு வருவாங்க. அது பக்கம் தான். ஸோ இங்க இருந்து இவ மட்டும் தான். நீங்களும் இங்க தானே இருக்கிறீங்க. ஸோ நீங்களே இவள இங்கேருந்து அழைச்சிட்டு போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட சொன்னாங்க. அத கேட்டதும் எனக்கு இன்னுமே சந்தோஷம். எது நானும் மேமும் மட்டும் இங்கேருந்து தனியா போக போறோமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. மேம் கொஞ்சம் யோசிச்சாங்க. நம்ம இவள கூப்பிட்டுட்டு போகணுமா? அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹெச்ஓடி சார் சொல்லிட்டாரு. அதனால மேடமே சரி ஓகே. நானுமே கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில மேம் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொன்னாங்க. நானுமே போனேன் பஸ்ல. நானும் மேடமும் பக்கத்து பக்கத்துல 2 பேருமே ஒண்ணா ட்ராவல் பண்ணணும். எனக்கு இருக்கிற சந்தோஷத்த சொல்றதுக்கு அளவே கிடையாது. அப்படி ஒரு சந்தோஷம். அவங்க பக்கத்துல இருந்து ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சது. அந்த ஒரு விஷயத்த என்னால மறக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு எனக்கு. நான் பஸ்ல ஏறுனதும் பேச ஆரம்பிச்சேன். "மேம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன கலர் பிடிக்கும்? என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்கும்? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுமே" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் நல்லா பேசுவேன். ஸோ ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ மேம் சொன்னாங்க, "இந்த பாரு ரிஷி, எனக்கு பஸ் ட்ராவல்ல இந்த மாதிரி பேசிக்கிட்டே வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு கம்முனு இரு" அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது! ட்ராவல்ல பேசிக்கிட்டே ஜாலியா போலான்னு நெனச்சேன். மேம் என்னடான்னா இப்படி சொல்லிட்டாங்களே! அப்படின்னுட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. சரி பரவால்ல பக்கத்துல இருக்கோம். அது போதும் அப்படின்னு நானுமே அமைதியா இருந்தேன். மேம் அந்த விண்டோ சீட்ல இருந்தாங்கல்ல. ஸோ அப்படியே அங்க சாஞ்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. நான் அப்படியே மேம் தூங்குற அழக அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். மேடமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க தூங்கும்போது கூட அவ்வளோ அழகா இருந்தாங்க.
காத்துல அந்த சுருட்ட முடி அப்படியே அழகா பறக்கிறது கூட அது ஒரு தனி அழகா தான் இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே மேம பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க போக வேண்டிய ஊருமே வந்துச்சு. மேம் இங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நம்ம இறங்க வேண்டிய இடம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே ஒரு செகண்ட் அந்த இடத்த விட்டு எழுந்து அப்படி எட்டி பார்த்தேன். இந்த ஸ்டாப்பிங்ல தான் இறங்கணுமா? என்னன்னு சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எழுந்து அப்படி எட்டி பார்க்கவும், மேம் சடனா முழிச்சுட்டாங்க. உடனே, "ஏய் ரிஷிகா, நம்ம இந்த இடத்துல இறங்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஷோல்டர புடிச்சு அப்படி தடுத்து இழுத்தாங்க. நான் எங்க இறங்கிருவேனோ அப்படின்னு நினைச்சு மேடம் பயந்துட்டாங்க. உடனே என்ன உடனே அப்படி தடுத்து புடிச்சு இழுக்கவும், எனக்குள்ள அப்படி ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. மேம் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு டச் பண்ணாங்கல்ல, என்ன ஒரு தொடுதல் இருக்கே, அந்த தொடுதல் எனக்குள்ள ஒரு புதுவிதமான ஒரு ஃபீலா இருந்துச்சு. நான் ரொம்பவே வித்தியாசமான ஃபீல் பண்ணேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன மேம் டச் பண்ணாங்க. அந்த ஒரு சின்ன தொடுதல் இருக்கே, அது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வந்துச்சு. அந்த ஒரு சின்ன தொடுதல் கூட எனக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங்கா இருந்தது. அப்படி கரண்ட் கம்பியில ஷாக் அடிச்ச மாதிரின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு தெரியல. அத எப்படி உங்ககிட்ட கன்வே பண்றது? அதுக்கு ஒரு சாங்குமே இருக்கு. அந்த சிம்பு படத்துல ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு சிம்புவுக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் குடுக்கும். அப்போ சிம்பு ஃபீல் பண்ணுவாரே, அந்த ஒரு சாங், அந்த ஒரு டைம் தான். என்னை தீண்டி விட்டால் தேறி தூண்டி விட்டால் என்னை நானே தொலைத்து விட்டேன். அந்த மாதிரி நானுமே அப்போ அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மேம் இன்னுமே கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லவும், நான் மறுபடி மேம் பக்கத்துல போயிட்டு உட்காந்துருந்தேன். அந்த ஒரு சின்ன தொடுதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா? நான் மறுபடி மேம் கிட்ட கேட்டேன். மேம், நான் உங்களோட கைய புடிச்சுக்கவா? அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க என்னோட ஷோல்டர புடிச்சீங்க இல்லையா? அது எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. நான் மறுபடி உங்களோட கைய நான் கொஞ்சம் புடிச்சுக்கவா? அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி கேட்டுக்கிட்டே மேமோட கைய அப்படி என்னோட கைக்குள்ள வச்சு புடிச்சுக்கிட்டேன். மேம் உடனே, "ஹேய்! என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தாங்க. பட் நான் விடாம, "கொஞ்ச நேரம் சும்மா இருக்கட்டுமே மேம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய நான் அப்படியே புடிச்சு வச்சுக்கிட்டேன். மேம் கைய அப்படியே தொட்டு பார்த்தேன். "என்ன மேம், உங்க கை இவ்ளோ ஒயிட்டா இருக்கு. உங்க கை ஏன் இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு? நீங்க வீட்ல எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு மேம் சொன்னாங்க, "இல்ல, நான் வேலையெல்லாம் செய்வேன். பட் இப்போ நான் காலேஜுக்கு வர்றதுனால இப்போ எனக்கு வேலை செய்றதுக்கு டைம் இல்ல" அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் நான் கேட்டேன், "ஏன் மேம், ஒரு பாத்திரம் கூட கழுவ மாட்டீங்களா என்ன?" அப்படின்னுட்டு அவங்க கைய புடிச்சுக்கிட்டே கேட்டேன். அப்ப அந்த செகண்டு எனக்கு தோணுச்சு, இந்த கைய விட்டுறவே கூடாது. இந்த கைய இப்படியே புடிச்சுக்கிட்டே இருக்கணும். லைஃப் லாங் இப்படியே இருக்கணும் அப்படின்னுலாம் எனக்கு தோணுச்சு. நான் உடனே மேம் கிட்ட கேட்டேன். மேம், நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் மேடம் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, "உனக்கு எப்போ தோணுதோ, உனக்கு எப்போ விருப்பமோ நீ அப்போ பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாதாரணமா சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றது? மேம் புரிஞ்சு தான் பேசுறாங்களா? இல்லன்னா நம்ம பண்றது எதுவுமே அவங்களுக்கு புரியலையா என்ன? இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணட்டும்? ஏன் அவங்க புரியாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நானுமே நெனச்சேன். அந்த கைய புடிச்சுக்கிட்டு, அந்த கைய விடுறதுக்கு மனசே இல்ல. அப்படியே புடிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்ததும், அங்கருந்து இறங்கிட்டோம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுறதுக்காக பக்கத்துல இருக்கிற அந்த பீச்சுக்கு போனோம். அந்த காலேஜ் மேம் படிச்சது அப்படிங்கிறதுனால, அங்க எல்லாமே ஃப்ரீயா விட்டாங்க. அங்கேருந்து பீச்சுக்குமே போனோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அடுத்தது காம்படிஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து ஒரு பீச்சுக்கு போனோம். மேம் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நான் அங்க பக்கத்துல இருந்த அந்த வார்டன பார்த்தேன் தான். அவங்களுக்கு நேரா ஆப்போசிட்ல இருந்தேன். ஒண்ணுமே பண்ணல. அந்த கால் மேல கால தூக்கி போட்டுக்கிட்டு, அந்த கால ஆட்டிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியல. என்னைய பார்த்ததும் பயங்கரமா டென்ஷன் ஆயி கத்திட்டாங்க. "ஏம்மா நீ சின்ன புள்ள தானே எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? ஒரு பெரியவங்கள பார்த்தா எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? மரியாதைங்கிறது என்னதுன்னே தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்னைய பார்த்ததும் பயங்கரமா கத்திட்டாய்ங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாம கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே கூட சேர்ந்து சண்டை போட்டேன். நாங்க போடுற சத்தத்த கேட்டு மேம் வந்துட்டாங்க. "இங்க என்ன பிரச்சனை? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டாங்க. அப்போ அந்த வார்டன் சொன்னாங்க, "யாரும்மா இது? ஒரு பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. உடனே மேமுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. மேம் டக்குனு, "இவ என்னோட சிஸ்டர் தான்.
அவளுக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறேன். அவ சின்ன புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. மேம் அப்படி சொன்னது எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. என்னோட அந்த குட்டி இதயம் அப்படி சுக்கு நூறா அப்படியே உடைஞ்சு போச்சு. அப்படியே நொறுங்கி போச்சு அந்த ஒரு செகண்டு. மேம் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொன்னதும், ஏன் அந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா ஏன் மேம் அதுக்காக இப்படி சொன்னாங்க? அதுவும் சிஸ்டர்ன்னு வேற சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருந்துச்சு. நம்ம என்ன ஒரு ஃபீலிங்ல சுத்திட்டு இருக்கோம். ஆனா இவங்க புரியாம சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கோவம் மேம் மேல. அன்னைக்கு நான் சாப்பிடல, பேசல. அதுக்கப்புறம் மேம் கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசல. மேமும் சமாதானப்படுத்த வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் வரவே இல்ல. அதுக்கப்புறம் போட்டிக்கான நேரமும் வந்துச்சு. என்னையுமே ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க. நானுமே போயிட்டே இருந்தேன். நான் இருந்த நேரம் என்னோட குரூப்லேயுமே எல்லாரும் ஜெயிச்சிட்டோம். ஸோ அதுக்காக எனக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ மேம் கிட்ட வந்து பேசணும். அப்போ அங்கே இருக்கிற பசங்க, மேம் பார்த்தீங்களா மேம், இவளுக்கு எதுவுமே தெரியாது. பட்டு வந்தா அந்த குரூப்புமே சேர்ந்தா, பட் வின் பண்ணிட்டா, சர்டிஃபிகேட்டுமே கிடச்சிருச்சு, எல்லாமே ஓசியாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டயலாக்கு, ஏதோ ஒரு பழமொழி சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அது அவங்க அப்படி சொல்லவும் எல்லாருமே சிரிச்சாங்க. கூட சேர்ந்து மேமும் சிரிச்சாங்க. எனக்கு இன்னும் கோவம் அதிகமாயிருச்சு. என்னடா இது, இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து நம்மளையே கலாய்ச்சி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னுட்டு எனக்கு இன்னுமே கோவம் அப்படி அதிகமாயிட்டே இருந்துச்சு. பட் என்ன பண்ணேன்னு தெரியல. அதுக்கப்புறம் மேம் எல்லாருமே கிளம்பணும்ல. ஸோ அங்கே இருந்த பசங்க கூட என்னைய அனுப்பி விட்டாங்க. நீயும் இவங்க கூட சேர்ந்து நீ வீட்டுக்கு போயிரு சரியா? அவங்க உன்னை பார்த்துப்பாங்க. நீ அவங்க கூட சேர்ந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மறுபடியும் என்னடா இது? இவங்க கூட சேர்ந்து போகிறதா? நம்ம இங்கே வந்ததே சுகன் மேமுக்காக தான். அதெல்லாம் முடியாது. மேம் என்னாலலாம் போக முடியாது. நான் கண்டிப்பாக உங்கள் கூட தான் வந்தேன். உங்கள் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சேன். மேம் இல்லை, நான் இங்கே எனக்கு ஒர்க் இருக்குது. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நான் நாளைக்கு தான் வருவேன். ஏன் இன்னைக்கு கூட கிளம்பலாம், இல்லைன்னா நாளைக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது. நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது அடம் புடிச்சு அந்த இடத்துல அப்படியே உருண்டேன். மேம்க்கு என்ன பண்ணேன்னு தெரியல. அவங்களும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு தானே! நம்ம காலேஜ் தான். உன்னோட ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவாங்க. நீ போ அப்படின்னு உன்ன பஸ் ஏத்தி விட்டுருவாங்க. நீ போன்னு சொல்லிட்டு மேம் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. நான் கேட்கவே இல்ல. இல்ல, இல்ல. அதெல்லாம் முடியாது. நான் எங்க அம்மாகிட்ட சொல்லிட்டேன். உங்க கூட தான் வந்தேன். இப்போ உங்க பின்னாடி தான் நானுமே போவேன். என்னால இப்போ அவங்க கூடலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதேன். அடம் புடிச்சேன். உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேம்க்கு என்ன பண்ணேன்னு தெரியல. அவங்களும் சரி ஓகே, நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே பீச்சுக்கு வந்தோம். என்னோட ரூமில் அங்கே விட்டுட்டு மேம் கிளம்பிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே மேம் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதுக்காகவா நம்ம இந்த அளவுக்கு அடம் பிடிச்சி அழுது உருண்டுக்கிட்டு பெர்மிஷன் வாங்கினோம். இப்போ மேமை இன்னுமே காணுமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மணி 11:30 ஆச்சு. அப்போ தான் மேமும் வந்தாங்க. வந்த உடனே நம்ம நாளைக்கு காலையிலே கிளம்பணும், நீ இங்கே தூங்கு, நான் இங்கே கீழே காட்டில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேமும் படுத்தாங்க. எனக்கு தூக்கமே வரலை. என்னடா இது, மேம் கிட்ட கொஞ்சம் பேசி ஏதாச்சும் பழகலாம் அப்படின்னு டைம் கிடச்சா என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னுட்டு நான் மேம் கிட்ட கேட்டேன். மேம் எனக்கு தனியாக தூங்கி பழக்கம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நானும் உங்கள் கூடவே தூங்கிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மேம் பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டேன். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னுலாம் நான் வெயிட் பண்ணவே இல்லை. மேம் பக்கத்தில் போயிட்டு படுத்துக்கிட்டேன். மேம் அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? அவங்களுமே எதுவும் சொல்லலை. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. ஏதோ சின்ன பிள்ளை, அம்மா கூட தான் இத்தனை நாள் இருந்திருப்பா, பயம் இருக்கும், அப்படி புது இடம் வேறன்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. நானும் அப்படி மேம் பக்கத்தில் அப்படி மெதுவாக போய் படுத்துக்கிட்டேன். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. மேமுக்கும் எனக்கும் இடையில ஒரு சின்ன கேப் கூட கிடையல. அந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படி நெருக்கமாக பக்கத்தில் படுத்திருக்கேன். சரி, இவ்வளோ பக்கத்தில் வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? மேம் கிட்ட பேசலான்னு பார்த்தா அவங்க தூங்கலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டாங்க. இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே நல்லா தூங்குற மாதிரி, தூக்கத்தில் அப்படியே கை போடுற மாதிரி மேம் மேலே அப்படியே என்னோட ஒரு கையை எடுத்து அப்படியே மெதுவாக போட்டேன். இன்னைக்கு இந்த ஸ்டோரியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.